என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே. என்ன யாருன்னு புரியுதா? இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கும் ஜென்சி தலைமுறைக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு குரல். தமிழ் மீதுள்ள அன்பால், பற்றால், பாசத்தால் தமிழ் காத்து தமிழரின் நலங்காக்கும் தொண்டர்க்கு தொண்டனாகிய நான். தமிழ் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது முதல்ல கலைஞர் தான். அவரோட சொல்லாற்றல், எழுத்தாற்றல் மற்றும் கருத்து. இப்பெல்லாம் நல்ல தமிழை மேடை பேச்சுகளில் மட்டுமே கேட்க முடியுது. ஆங்கிலம் கலந்த தமிழுக்கு தான் மதிப்பு அதிகமாக இருக்குது. ஏன் பல தலைமுறைக்கு கலைஞரோட சினிமா தான் நல்ல தமிழ் இப்படி தான் இருக்கும்னு கற்றுக் கொடுத்தது. அம்பாள் எங்கடா பேசினால் ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன் பொறுத்தது போதும் பொங்கி எழு, இப்படி பழைய படங்களில் வர்ற நிறைய வசனங்கள் தான் நல்ல தமிழ் இப்படி தான் இருக்கும்னு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அது மட்டுமல்லாமல் தமிழை செம்மொழி பெருமை நிலைக்கு கொண்டு சென்றது கலைஞர். இன்றும் நாம் தமிழை மறக்காமல் இருக்க கலைஞரோட பங்கு மிக முக்கியமானது. இப்படி தமிழ் மீது இருக்கும் காதலால் பள்ளியில் சேர்க்காவிட்டால் உயிரை விட்டு விடுவேன் என்று 15 வயதில் தலைமை ஆசிரியரிடம் போராட்டம் நடத்துகிறார். சிறு வயதிலேயே மாணவநேசன் என்ற பத்திரிகையை தனது சொந்த செலவில் நடத்துகிறார். பின்னாளில் அது முரசொலி பத்திரிகையாக மாறுகிறது. பெரியாரின் பேச்சும் அண்ணாவின் எழுத்தும் அவரை கவர தன்னுடைய 18வது வயதில் அண்ணாவின் திராவிட நாடு இதழிலும் பின் பெரியாரின் குடியரசு இதழிலும் துணை ஆசிரியராக இருக்கிறார். அவரின் சொல்லாற்றல், எழுத்தாற்றல் இன்று வரை யாராலும் மறக்க முடியாது. கலைஞர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டை சொல்லி மாளாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைம் இருந்தால் கொஞ்சம் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. உலக கோடியில் தமிழன் இருக்கும் வரை கலைஞர் இருப்பார். கலைஞரின் பெயர் இருந்து கொண்டே இருக்கும்.